90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி டே வந்து மார்னிங் எழுந்த உடனே வித்தவுட் சுகரில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி டே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷராக போக போகுது. எதனால் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னோடய பிஸ்னஸோட லாஸ்ட் நாள். டெட்லைன் இன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்குள்ளே ஒரு வால்யூம் கொண்டு வரணும், இன்றைக்குள்ளே ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதை எப்படியாச்சும் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரேடியாக மார்னிங் எழுந்த உடனே ஜிம்முக்கு போய் 300 கலோரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலை, ஏன்னா சண்டே நல்ல மசிலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து கார்டியோ மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன தான் நான் கார்டியோ பண்ணிகிட்டு இருந்தாலுமே என் மைண்டு ஃபுல்லாக இருந்த இடம் பிஸ்னஸ் மட்டும்தான். அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கிவ் அப் பண்ணிடலாம் கூட முடிவு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். மத்தியானத்துக்கு மேலே தான் உட்காந்தேன், சரி பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உட்காந்து பிளான் பண்ணேன். யார்கிட்ட பேசணுமோ கால் பண்ணி பேசினேன். ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை பற்றி ஒரே பண்ணக்கூடாது. நான் ரிசல்ட் வரலனாலும் ஒரே பண்ணாமல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டோட சூப்பராகவே ரிசல்ட் வந்திருக்கு. அதே ஹாப்பி மைண்ட் செட்டில் இன்றைக்கி 20 மினிட்ஸ் புக்கும் ரீட் பண்ணேன். இந்த டே செம்ம சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸ்டே டியூன் கைஸ், நாளைக்கு